நீ ஃபோன் பண்ணுறப்ப நாங்கள் இது ஃபுல்லாகவே நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் ஒரு 9 கலர் 6 கலர் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அதான் ஒரு வாரமாகவே வண்டியில் அழைச்சிக்கிருக்கேன். மறுபடியும் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா திருப்பூர் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து போகிறோம். இதுக்காக அப்படின்னா பிஸ்னஸ் அப்டேட் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நம்ம இன்றைக்கி வந்து கலெக்ஷன் வந்து இறக்க போகிறோம். என்னங்க? ஆமாம், அதை பற்றின அப்டேட் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கு நம்ம வந்து போக போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மட்டும் தான் போகிறோம், தம்பியை விட்டுட்டு போகிறோம். ஏன்னா ஈவினிங் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைகளுக்குலாம் ஸ்கூல் லீவாமே, அதனால் பசங்களை கொண்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க. அதனால் இங்கே வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போக போகிறாங்க. சரி, நம்ம போயிட்டு வரதானே போகிறோம், அவங்க இங்கே தான் வர போகிறாங்க. அதுக்கு எதுக்கு தம்பியை தூக்கிட்டு, ஏன்னா அலைச்சல் கொஞ்சம் நஞ்சம் தூரமாக இருந்தால் பரவாயில்ல. எத்தனை கிலோமீட்டருங்க? 140 கிலோமீட்டருக்கு மேலே வரும். 300 கிலோமீட்டராவது வரும். நம்ம எதுக்கு தூக்கிட்டு அலையிறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் போகிறோம். வீடியோக்குள்ளே போனோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:45. 6 மணிக்கெலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணோம். 5:15 எழுப்பிவிட்டேன். நான் எழுந்திரிச்சது 5:33. இப்போ தான் நம்ம வந்து கிளம்புறோம். செடிக்குள்ளே போகலாம். தலை வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளிப்பை மட்டும் போட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா வண்டியில் போகிறதப்ப காற்றடிக்கிறதுல காஞ்சிக்கும். அவங்களுக்குள்ளே போய் கொண்டையை போட்டு அப்படியே போய்க்கிறேன். என்னங்க? ஆமாம். வந்துட்டோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். ஏய், நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லாதடா, யதார்த்தமாக போங்க சரியா? யோஜித் வரல. இப்போ நம்ம வீட்டுக்கு தான். ஏய், சொல்ல வேணாம், நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லாதீங்க. இது அக்கா வீட்டுக்கு வந்து வந்தோம். நாங்கள் திருப்பூர் வர்றோன்னு தெரியும், ஆனால் எத்தனை மணிக்கு வரோன்னு அந்த போய்ட்டு சொல்லலை. ஏன்னா நான் 10 மணிக்கு மேலே தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜோயல் வந்தோடனே பார்த்துட்டான். போய் சொல்லாதடானே என்ன பண்ணி வச்சுருக்கானோ தெரியல. போகலாம். அவர் வந்து வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டிகிட்ருக்காரு. ஏழு மணிக்கு கிளம்பணும். நீ ஃபோன் பண்ணுறப்ப நான் ஒட்டஞ்சத்திரங்கிட்ட வந்துட்டேன். மீன் எல்லாமே பெருசு குட்டியா ஒரு மீன் செத்து போச்சு வயிறு. வாங்க, வேலைக்கு போயிட்டீங்க. உங்களை நம்பிலாம் வீட்டுக்கு வந்து அப்படித்தான் வேலைக்கு போவீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம். யார் பாப்பாவா? சீன்காரி அந்த அளவுக்கு ரொம்ப ஏமா அந்த முடி காதில் ஒதுங்க மாட்டேங்கிறாமா?
சாப்பிட்டாச்சு. வெள்ளைப்பூடு குழம்பு, கோவக்காய் பொரியல், அப்பளம். இப்போ நம்ம வந்து மாடிக்கு வந்திருக்கோம். அக்கா வந்து துணி துவைச்சாங்க, அதை காய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த பிள்ளை வந்து ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா அந்த பிள்ளை வெளியே போயிருக்காப்புல. நான் வந்து காயப்படுத்துறதேன்னு சொல்லிச்சு. சரின்னு வந்து காய போட்டு நம்ம அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு போங்களாட்டி நேரம் ஆயிடும். சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளுக்கும் கீழே டவர் கிடைக்கல, சரி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு காய போட்டு. எங்கடா ஏறிட்டு இருக்கீங்க? இல்லை பாப்பா கீழே இறங்கு, மேலே ஏறக்கூடாது வாசாமி. திருப்பூரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து கலெக்ஷன் வந்து எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து தொண்டை வந்து கட்டிக்கிச்சு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கன்றாதியாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நிறைய பேர் அது எப்படி சொன்னாங்கன்னா, எல்லோரும் பண்ணுற மாதிரி நீயும் கிளாத் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா, உனக்கிட்டலாம் யார் வாங்குவா அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அதனால தான் ஒரு 51 பீஸ் வந்து எடுத்தேன். 51 பீஸுமே 4 நாளில் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ப்ரீ புக் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடச்சாங்க. இந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் கேட்டும் சோல்ட் அவுட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து ஒரு 242 பீஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கலர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த பீஸ் கேட்டாலுமே நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஸ்டாக் வந்து இறக்கியாச்சு. இது எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கலர். இந்த மாதிரி கலர் யார் பேஜ்லையுமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பேஜில் நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி கலர்லாம் எங்கேயுமே இருக்காது. சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது. நான் வியர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறேன். நம்ம இப்போ இங்கே வந்திருக்கனால சரி இங்கனுக்குள்ளே நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். சரி இங்கனுக்குள்ளே நம்ம வந்து vlog வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து அது என்னன்னு தெரில, ரெட் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி கலர் வந்து கேட்டிங்க. நம்ம வந்து போனதில் ரெட் கலர் மெட்டர்னிட்டி வேரில் ஹார்ட் போட்ட ஒயிட் கலரில் ஹார்ட் போட்டது வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக சேம் கலரில் நம்ம வந்து ஸ்டார் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுவும் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மட்டும் 32 பீஸ் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். பிளாக் வந்து நம்ம லான்ச் பண்ணாத கலரு. நம்ம லான்ச் பண்ண கலர் என்னென்ன அப்படின்னா, கலர் மட்டும் அது பிளாக்ன்ற பாருங்க, ரெட் கலரும் ஒயிட் கலரும் போனதில் ஹார்ட்டின் போட்டு வந்தது. ஸ்டாருக்கு ஸ்கை ப்ளூ கலரில் ஸ்டார் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனால் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும் நான் அது வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். யாருக்குமே ஸ்டாக் இல்லைன்னா இல்லை, கண்டிப்பாக நம்ம பேஜில் ஸ்டாக் வந்து இருக்குது. இந்தளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் வந்து நினச்சி பார்க்கல. இதில் ஒரு 81 பீஸ் இருக்குது. இந்த பீஸ் எல்லாமே நான் மெட்டர்னிட்டி வேறு. இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் மெட்டர்னிட்டி வேறு, நான் ஃபீடிங். இதே நான் வந்து பொறுங்க கொட்டி காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் ஒரு 9 கலர் 6 கலர் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கலரு ஸ்கை ப்ளூ கலர், அது என்னமோ தெரில, மிக்கி மவுஸ் போட்டது, இந்த டெடி போட்டது, அப்புறம் இந்த ஸ்டாரு ஃப்ளவரு, இதெல்லாம் இந்த கலர்லாம் லான்ச் பண்ணாத கலர். இதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்கும் வியர் பண்ணும்போது. இந்த கலர் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பிளாக் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து ஸ்டார் இருக்கும். இதில் வந்து ஸ்டார் வந்து எப்படின்னா, இதில் வந்து கிறிஸ்மஸ்க்கு வரும்ல ஸ்டார், அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம கோலத்துக்கெலாம் போடுவோம்ல இன்ட்டு மாதிரி ஸ்டார், அந்த மாதிரி ஸ்டார் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டுலேயுமே நம்மக்கிட்ட பிளாக் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த இது ஃபுல்லாகவே இன்றைக்கி எடுத்திருக்கோம். நீங்கள் எப்படி முன்னாடி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். உங்களை நம்பி தான் நான் இவ்வளோ ஸ்டாக் இறக்கியிருக்கேன். நீங்கள் இப்போ கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டை இனிமேலும் நீங்கள் வந்து கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தோண்ட கன்றாவியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இத்தனை கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஆஃபர் இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க. வாட்ஸ்அப்பில் நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்கள், எவ்வளோ மெசேஜஸ்ன்னு மட்டும் பாருங்கள். இது ஃபுல்லாகவே நாங்கள் இன்னும் அட்டன் பண்ணவே இல்லை. இவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க. 28 மெசேஜ் இப்போ மட்டும் இந்த 1 மணி நேரத்தில் மட்டும் 28 மெசேஜ் வந்திருக்கு. இன்னும் நாங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி போட போகிறோம். நான் ஃபீடிங்க்கு கிடையாது, நான் ஃபீடிங்க்கு. ஏன்னா நிறைய பேர் காம்போ ஆஃபர் கேட்குறீங்க நான் ஃபீடிங்கில், அதனால நம்ம வந்து போட போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நான் ஃபீடிங் 1 எடுத்தீங்க அப்படின்னா 399 ரூபா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே 3 எடுத்தீங்க அப்படின்னா 1100 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபீடிங் புக் பண்ணுற வேறு கலர்ஸில் 3 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்
10 பேர் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுற 10 பேர்த்துக்கு நம்ம பேஜில் நிறைய கம்மல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால் பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களுக்கு கம்மல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டது நான் ஃபீடிங் தேவைப்பட்டாலும் ஃபீடிங் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேல நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு. நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க. ப்ரொமோட்லாம் பண்ண கிடையாது. நான் பேசுவேன், இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் பேசுவார், இல்லைன்னா எங்கள் அக்கா பேசுவாங்க. 3 பேரை தவிர வேறு யாருமே பேச மாட்டாங்க. கருவாவும் எங்கள் அக்காவும் தான் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தாங்கன்னா நான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும். நான் தான் பண்ணுறேன், யாருக்கும் ப்ரொமோட்லாம் பண்ண கிடையாது. நீங்கள் நம்பி நம்மக்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். குவாலிட்டி வந்து நம்மக்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நான் வளவள குளக்குலலாம் பேசலை. நம்ம பேஜில் நீங்கள் மெட்டர்னிட்டி வேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இத்தனை கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். டக்குனே ஷோல்ட் அவுட் ஆயிடுமா என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. உங்களை நம்பி நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால நான் வந்து இத்தனை கலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திருப்பியும் சொல்கிறேன், இந்த மெட்டர்னிட்டி வேரில் உங்களுக்கு எது வேணுனாலுமே டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்லிடுறேன், காம்போ ஆஃபர் வந்து நான் மெட்டர்னிட்டி வேரில் 3 பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1100 ரூபாய்க்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டாக புக் பண்ணுற 10 பேருக்கு நம்ம வந்து கம்மல் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும்தான். நான் வந்து இப்போயே சொல்லிட்டேன். உங்களோட ஆர்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அதை நம்ம பேக் பண்ணணும், நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. நான் மெசேஜ் பண்ணவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அந்தளவுக்கு மெசேஜ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரிப்ளை பண்ணல அப்படின்னா ஏன் சிஸ்டர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்க. நிறைய மெசேஜ் இப்போ நீங்களே பார்த்தீங்களா, நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கனால கொஞ்சம் லேட்டாகி தான் நம்ம வந்து மெசேஜ் பண்ண முடியும். நம்ம பேஜில் எல் சைஸு எக்ஸல்காரவங்க போடலாம், புரியுதுங்களா? அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக வேணும், நான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம் சைஸ் வாங்கிக்கலாம். டபுள் எக்ஸல் இருக்கா, ட்ரிபிள் எக்ஸல் இருக்கான்லாம் கேட்குறீங்க. அது எப்படி சொல்கிறதுனா, எக்ஸல் மெட்டர்னிட்டி வேறு ட்ரிபிள் எக்ஸல் போகலாம். அந்தளவுக்கு நம்மக்கிட்ட பெருசாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரிபிள் எக்ஸல் கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் பேஜில் டபுள் எக்ஸல் இருக்குது, அதை நீங்கள் வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா, இந்த கலர் வந்து உங்களுக்கு செட் ஆச்சு, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டபுள் எக்ஸலே வாங்கிக்கலாம். ஏன்னா கிளாத் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பாதிக்கு தான் வருமா இல்லை ஃபுல் லென்த் வருமானு கேட்குறீங்க. நிறைய பேர் கேட்குற முக்கியமான கொஸ்டினே, நம்மக்கிட்ட வாங்குகிற மெட்டர்னிட்டி வேர் எல்லாமே ஃபுல் லென்த்து, பாதிலாம் கிடையவே கிடையாது, எல்லாமே ஃபுல் லென்த்து தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் நம்பி வந்து வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட கலர்ஸ்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த ஒரு vlogல சொல்கிறேன். இதுக்குன்னே நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். என்னங்க, இதுக்குன்னே. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க நான் வந்து நினைக்கல. ஜுவல்ஸுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதுக்கும் நான் வந்து சரி நினச்சேன், எல்லோரும் பண்ணுறாங்க நம்மளும் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு சப்போர்ட் வரும்னு நான் நினைக்கல. திருப்பி நான் வந்து நன்றி வந்து சொல்லிக்கிறேன். இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதோட கலர்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மியரா ட்ரெண்டிங் சொல்லிடுற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நம்மளோட பேஜில் அப்டேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது முடிக்க பை சொல்ல நான் வந்து மறந்துட்டேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:12 ஆகிடுச்சு. தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 27. இன்றைக்கி சாயந்தரம் ஆனனால நம்மளால் இன்றைக்கே முடிய போகுது நாள். அதனால் காம்போ ஆஃபரு நாளைக்கு முடிக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நாளைக்கு 28 ஞாயிற்றுக்கிழமை, நாளையோட காம்போ ஆஃபர் வந்து முடியுது. ஸோ காம்போ ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். பை.